வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் இப்போ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைட்டில் குடுக்குறேன். நெறைய பேர் கேட்டதுனால, எந்த ராசியின் பெண்ணை தேர்வு செய்தால், ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் கல்யாணம், திருமணம், அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ். இந்த ராசி பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா, அதுலேருந்து வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களோட சப்போர்ட் என்ன? அவங்களோட பாசிட்டிவ் என்ன? என்னெல்லாம் பாசிட்டிவ் அந்த ராசியில? அதுதான் ஃபுல்லா பார்க்க போறோம். நெகட்டிவ் இன்னொரு பார்ட்ல பார்க்கலாம். எல்லாருக்கும் நெகட்டிவ் இருக்கும். நெகட்டிவ் இன்னொரு பார்ட்ல பார்க்கலாம். இதுல இந்த ராசி மேஷம் முதல் மீனம் வரை, மேஷம், சிம்மம், ரிஷபம், கடகம் அந்த ராசியோட பெண் நீங்க வாழ்க்கை துணையா தேர்வு செய்ய போறீங்க. இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா அந்த பெண்ணை தேர்வு செஞ்சால் என்ன ப்ளஸ்ன்னு பார்ப்பீங்க. ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களோட பாசிட்டிவாக தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அது ஃபுல் டீட்டெயில் நான் கொடுக்குறேன், பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். www.lifehoroscope.in சைட்டை பயன்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி பெண்கள், நீங்கள் ராசியிலேயே ரொம்ப வாழ்க்கையில் போராட்டம் அனுபவிக்கிற ஒரு ராசியில் விருச்சிகம் இருக்குது. பட் விருச்சிக ராசி பெண்களை கல்யாணம் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட கொஷினே தான். இந்த விருச்சிக ராசி கல்யாணம் பண்ணாக்கா எப்படி அது செட் ஆகுமா? இந்த மாதிரி சந்திரன் நீச்சமான ராசியாக இருக்கே, ஏதாவது எமோஷ்னல் ட்ராமா அந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு நம்ம இப்போ ப்ளஸ்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். விருச்சிகத்துடைய பாசிட்டிவ் என்ன? அனுஷ நட்சத்திரம் அல்லது விசாக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். கேட்டையில் சந்திரன் அதிநீச்சமாகும். பட் அது நிறைய சார்ட்டை பார்த்த வரைக்கும் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை, அதனால் பரிவர்த்தனை யோகத்தோடு இருப்பாங்க. குரு பார்வையோட சந்திரன் இருக்கும். இப்படி நிறைய ப்ளஸ்ஸும் இருக்குது. ஜென்ரலாக விருச்சிக ராசி பெண்களுடைய பாசிட்டிவ் சைடு என்ன? மன உறுதியானவர்கள். எல்லாருக்கும் ஒரு ஆழமான ஒரு உறுதியான எண்ணம் இருக்குதுன்னு சொன்னோம்னா, அதில் அந்த டெப்த்துன்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ ஆழமாக இந்த இப்போ ஒரு கிணறு பார்க்குறது இவ்வளோ ஆழமாக இருக்குமா? அந்த மாதிரி விருச்சிக ராசி பெண்களுடைய மன உறுதி அப்படிங்கிறது அவ்வளோ டீப்பாக, அவ்வளோ ஆழமாக, அது கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய குணம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. ஸ்கார்பியன்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங் பீப்புள். ஃபஸ்ட்டு ப்ளஸ். வாழ்க்கை துணையாக உங்கள் வீட்டுக்கு வராங்க. நீங்கள் காலச்சக்கரத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விருச்சிக ராசியை பற்றி ரகசியத்தை தெரிஞ்சுப்பீங்க. வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படி ஒரு பெண்ணாக விருச்சிக ராசியை சேர்ந்த பெண் அடியெடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா பெண்கள் ஒரு கால் எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சு வரும்போது உங்களுக்கு என்னன்றது அந்த வைப்ரேஷன் காட்டும். அவங்களோட அம்சத்தை அந்த கால் காட்டும். அப்படின்னா அவங்க பாதம் அந்த சக்தியோடு இருக்கும். அப்போது அந்த விருச்சிக ராசியுடைய பெண்கள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னோம்னா முதல் அட்வான்டேஜ், காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு, உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்குறாங்கன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு மோசமான கஷ்டங்கள் இருக்குது, மோசமான வறுமை இருக்குது, மோசமான கொடுமை இருக்குது, அநீதி இருக்குது, இல்லை அந்த 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 வீட்டில் தீராத நோய் இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி, அதெல்லாம் ஒரு ஒரு முடிக்கக்கூடிய இடம் தான் அந்த விருச்சிகம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தான். ஸோ அதான் பெரிய ப்ளஸ்ஸு. அடுத்தது விருச்சிகம் தான் காலச்சக்கரத்துக்கு 8வது வீடு தான் நீங்கள் அந்த தாம்பத்திய வாழ்க்கை, ஆண் பெண்ணுடைய உறவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த விருச்சிகத்தை சம்மந்தப்படும். நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, ஆஸ்ட்ராலஜியில் ஒரு பெரிய கான்செப்ட்னா செவ்வாயுடைய பார்வையோ செவ்வாயுடைய இடமோ 8ஆம் இடத்தை சம்மந்தப்பட்டால் அவர்களுக்கு நல்ல அந்யுன்யமான உறவு ஏற்பட்டு அதனால தான் நிறைய கோபதாபங்களும் அது பிரிவுகளும் கொடுக்கறது. ஸோ அந்த விருச்சிகத்துக்கு உண்டான அமைப்புக்கு இந்த மாதிரி எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகும். தான் ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாங்க, வாழ்க்கை துணையாக ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் நீ தான் என் கணவன், இதுதான் என் குடும்பம் அப்படிங்கிற மன உறுதியோடு இருக்கக்கூடிய தன்மையை டெவலப் பண்ணிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. எல்லாரும் ஒரு டவுட்டோடையே இது இது நிலைக்குமா நிலைக்காதா, இவங்களோட வாழ்க்கையை நடத்த முடியுமா முடியாதான்றதை தாண்டி இவங்க ஒரு உறுதியாக இருக்காங்கன்றதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அப்புறம் ஒரு ஒரு உளமான ஒரு அன்பு அப்படின்னா என்னென்னா, இதில் ஒரு போலித்தனம்லாம் எனக்கு வராது, எனக்கு போலியெல்லாம் நடிக்க தெரியாது, நடிச்சுலாம் எனக்கு அன்பு செலுத்த தெரியாது, என்னால் ஆக்ட் பண்ணிலாம் ஒருத்தர்கிட்ட பழக முடியாது, என்ன இருக்கோ என் மனசில் இருக்கிறத நான் வெளிக்காட்டுவேன். அது கோபமாகவும் காமிப்பேன், அன்பாகவும் காமிப்பேன், என்ன வேணால் என்னோடய அன்பு, பாசம், என்னோடய நெருக்கம், என்னோடய காதல் எதுவாக இருந்தாலுமே அது வெளிப்படையாக ஆழ் மனசு வரும். அது விருச்சிக ராசியோட இன்னொரு ஆடிட் அட்வான்டேஜ். யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு தெளிவான புரிதலோட வெளிப்படைத்தன்மையோட ஒரு உறவு வேணும்னா அதான் விருச்சிகம். அது தூய்மையான ஒரு அன்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், உறுதியான அன்பாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அந்த விருச்சிகத்தில் உள்ள ப்ளஸ். ஹார்ட் ஒர்க், சலிக்காத வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இந்த விருச்சிகம் உண்டு. வீடு ஃபுல்லாக வேலை, வீடு ஃபுல்லாக பொறுப்பு, எல்லாத்தையும் காலிலேருந்து நைட்டு மட்டும் அதை என்ன சொல்கிறது, நீங்கள் என்ன திணறடித்தாலும் சரி அவங்க அதை சலிக்காமல் அந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பு, ஆற்றல் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. எதையும் தாங்கும் இதயமும் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. நீங்கள் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவராக இருந்தாலும் அதையும் சகித்து கொள்ளக்கூடிய, அதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஸ்கார்பியன்ஸ் விருச்சிகத்துக்கு உண்டு.
இதெல்லாம் வந்து நிறைய ப்ளஸ். மைனஸ் இருக்குது, மைனஸ் இல்லைன்னு சொல்ல. அது வந்து நான் அடுத்த ஒரு பாட்டில் சொல்கிறேன். ப்ளஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள். உடல் வலிமை மிக்கவர்கள் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க. சந்திரன் நீச்சம். அது சந்திரன் கெட்டு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒல்லியான தேகம், நோய்கள். மற்றபடிக்கு நல்ல உடல் வலிமை உடையவர்கள். பயிற்சி, முயற்சி, வலிமை, ஆற்றல் இதெல்லாம் வந்து உடையவர்கள். அந்த மாதிரியான ராசியை சேர்ந்தவங்க. அவர்களுடைய குழந்தைகளை, அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை அவ்வளோ தூரம் அப்படியே ஒரு பாதுகாப்பு அரணோடு அழகாக வளர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். தான் சார்ந்த குடும்பத்தை வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து காப்பாற்ற முடியும், வழிநடத்த முடியும், அவங்களுக்கு உறுதியாக இருக்க முடியும், அவங்களுக்காக அந்த கஷ்டங்களை சுமக்க முடியும், அவங்க கஷ்டங்களை தீர்க்க முடியும். இதெல்லாமும் ரொம்ப விசேஷமானவங்க. இவங்களுடைய அன்பு வந்து அப்படியே, ஏன்னா அது வந்து நீங்கள் அந்த சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு ராசிகளை லிஸ்ட்டை பிரிச்சிங்கன்னா, இந்த ஸ்கார்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்திரமான ராசியோட தன்மையில் வந்துடுவாங்க. தான் உண்டு, என்னதான் அவங்களுக்கு வந்து உணர்வு போராட்டம் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் தான் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு, தன் குடும்பம் இது அப்படிங்கிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து பெஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அந்த விருச்சிகத்துக்கு உண்டு. ஸோ நான் நிறைய பேர் என்னை கேட்பாங்க, விருச்சிக ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணால் எப்படி, ஓகேவா, அதோட நல்ல வாழ்க்கையெல்லாம் ஸ்மூத்தாக போகுமா, ஹாப்பியாக இருக்குமா, நிம்மதியாக இருக்குமா? நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். உனக்கு லைஃப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துயரங்கள் இருக்குது. நீ வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும், ஆனால் உன் கஷ்டங்கள்லாம் தொலையணும். உன் வாழ்க்கையில் உனக்கு பெரிய ஒரு பலமாக, ஒரு பேக் போனாக யாராவது ஒருத்தர் இருக்கணும். உன்னை தாங்கி பிடிக்கணும். உன்னுடைய எமோஷன்ஸையும் உன்னுடைய இந்த கஷ்டத்தையும் புரிஞ்சிக்கிட்டு அந்த உணர்வை வந்து ஆதரிக்கிற, அதுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பெண் வேணும். அதுலேருந்து வாழ்க்கையில் நீ மேலே வரணும். உன்னுடைய ஒரு இந்த பலகீனத்தையும் உன்னுடைய இந்த ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய சாமர்த்தியத்தனம் பத்தாத சூழ்நிலையும் ஒருத்தர் வழி நடத்தணும். உனக்கு துணையாக ஈக்குவலாக உனக்கு சப்போர்ட் பண்ணி வரணும்னா யூ கேன் சூஸ் ஸ்கார்பியன்ஸ். அவங்க தான் ஒரு போராளிகள். அந்த பெண் தான் அவங்க வாழ்க்கையில் வந்து கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பாங்கன்னு நான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒரு ராசியை வந்து ஆராய்ச்சி பண்ணதில் அது குறிப்பாக பெண்களுடைய மனம், பெண்களுடைய உணர்வு, ஈடுபாடு, அதோடைய ஒரு பொது பலன். இதில் மைனஸும் இருக்கும், எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலுமே ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அது யாரோட என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அது மேட்ச் ஆனால் ப்ளஸ்ஸு, அது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். இதில் யாரும் குறை உள்ளவர்கள், நிறைய உள்ளவர்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த பொது பலன் நீங்கள் ஒரு பொதுவான கருத்தை எடுத்துங்க. இதை பேஸ் பண்ணி முடிவுகளை வந்து அவங்க பேர்த் சார்ட் ஒன்று இருக்கும், அதில் லக்னம் இருக்கும், அவங்களோட கிரகப்பலன் ஒன்று இருக்கும். கிரகப்பலன் என்னன்னா என்னென்ன பிளானட் என்னென்ன ஹவுஸில் எப்படி பொசிஷனாக இருக்குது, அது தோஷமாக இருக்கா, யோகமாக இருக்கா, எப்படி பொசிஷனாக இருக்கா, அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு கொடுக்கும். பொதுவாக அவங்களோட நேச்சர், இந்த கேரக்டரை வந்து நான் வந்து பர்சனலாகவும் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஹாரோஸ்கோப் வைஸ் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதில் கிடைச்ச தகவலில் மேஷம் இப்படி, மீனம் இப்படி, மகரம் இப்படி, சிம்மம் இப்படி, ரிஷபம் இப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் கடந்து அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துடைய பலன் நிறைய இருக்குது. பட் நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதை வச்சு நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து பழகும்போது புரிஞ்சுப்பீங்க. அந்த அந்த ராசியோட பெண்ணை நீங்கள் பழகும்போது புரிஞ்சுப்பீங்க. ஓ, இப்படி தான் இருக்காங்க, அவங்க நேச்சர் இப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் இப்படி இருக்குது, ஒரு ஒரு இவங்க இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க, இவங்க பொலைட்டாக இருக்காங்க, இவங்க எமோஷனாக, அப்படி நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து அனலைஸ் பண்ண புரிஞ்சிடும். இப்போ இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும் தான் இன்றைக்கி கொடுக்குறேன். மைனஸ் இருக்குது, எல்லா ராசியிலும் உள்ள மைனஸ். அது ஏன்னா நீங்கள் ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவும் தெரிஞ்சுக்கணும், நெகட்டிவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ யாருக்கெல்லாம் அந்த நெகட்டிவ் வேணாம், யாருக்கெல்லாம் இந்த பாசிட்டிவ் வேணும் அப்படின்னு நீங்கள் கம்பைன் பண்ணி அந்த ராசியை நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த வீடியோவுடைய கான்செப்ட்டு. சர்வீசஸ் நிறைய தொடர்ந்து ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். மேரேஜ் மேட்சிங்க்கு இந்த வீடியோவே நிறைய உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் தான் நல்லா யூஸ் ஆகும். உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட வாழ்க்கை துணை, ஸோ அதுக்கு தான் இது ரொம்ப பயன்படும். அது உங்கள் ஃபேமிலி யாருக்கா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க அவங்க ஒரு மேரேஜ் அந்த ஏஜில் இருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்காங்கன்னா அது ரொம்ப பயன்படும். பகிர்ந்து விடுங்க, அதனால் உங்களுக்கு ஒன்றும் தீமை இல்லை. தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. சைட்டில் உள்ள எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்ணுங்கள். சைட்டில் உள்ள நம்பர்ஸ் தான் எங்கள் டீமோட நம்பர்ஸ். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. அவங்க 3 பேருமே 3 நம்பர் இருக்குது. சைட்டில் உள்ள நம்பரும் இருக்குது. டிஸ்பிளே தெரிய நம்பரும் எங்களோட நம்பர் தான். உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும் ஃபுல்லாக அந்த சைட்டை படிங்க. ஏன்னா ஏகப்பட்ட சர்வீசஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ அவங்களுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மேரேஜ் மேட்சிங், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன், ரிகார்டிங் கரியர், ரிகார்டிங் ஹெல்த்து, ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து அவங்க என்ன சாய்ஸ், என்ன ஃபீல்டு எடுக்கலாம், அப்புறம் வந்து மெயினாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது என்ன மாதிரி டைரக்ஷன், வாஸ்து, நியூமராலஜி, ஜெமாலஜி நிறைய இருக்குது. ஸோ என்ன சர்வீஸ் வேணுமோ யூஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.